அரசியல் சூழ்நிலையில் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். தாங்கள் வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என்று ரஜினிகாந்த் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்த சூழ்நிலையிலும் இப்போது புதிதாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைய உள்ள சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி இப்போது அணிமாறி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஒரு பரபரப்பான அரசியல் காலகட்டத்தில் இப்போது நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து இந்த தேர்தல் நிலவரம் மற்றும் தமிழக அரசியல் சூழ்நிலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தி பேசியதாக கூறப்படுகிறது. தாங்கள் வெற்றி பெறும் நேரத்தில் மட்டும் உங்களோடு இருப்பதில்லை என்றும், தோல்வி அடைந்த இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் உங்களோடு எப்போதும் இருப்பேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியேறியது. சென்னையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்துள்ள இந்த சந்திப்பானது அரசியல் பரபரப்புக்கிடையே அவர்களுக்கிடையேயான நட்பு மற்றும் அரசியல் ரீதியான புரிந்துணர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்த சந்திப்பில் அடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் 1996ஆம் ஆண்டு இது போல நடிகர் ரஜினிகாந்தின் ஒரு அறிவிப்பு மற்றும் ஒரு ஆதரவு அங்கு தமிழக அரசியல் கூட்டணியையே மாற்றியது. மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்து அப்போது திமுகவுடன் அவங்க ஆதரவு தெரிவித்து 96 தேர்தலில் மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போது 2026 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நெருக்கடியான அரசியல் சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் என்று சந்தித்து திமுகவுடனான தங்களுடைய தொடர்பு மற்றும் அந்த நட்பு ரீதியான இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும், இந்த ஒரு நெருக்கடியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து எந்த நேரத்திலும், அது வெற்றி பெறும் காலகட்டத்தில் மட்டுமல்ல, நெருக்கடியான காலகட்டத்திலும் நம் நட்பு ரீதியான இந்த மரியாதை நிமித்தமான நம்மளுடைய தொடர்பு எப்போதும் இருக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் சந்தித்துள்ள இந்த சந்திப்பானது மிகுந்த ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது.